ஆகத்து 17 நிகழ்ச்சிக்கு உங்களை வருக வருக என வரவேற்கிறோம். வணக்கம் தோழர். வணக்கம் தோழர். நீலம் சிவப்பு இணையதளம் உங்களை மீண்டும் வரவேற்கிறது. ஆகத்து 17 எழுச்சி தமிழர் தொல்காப்பியர் அவர்களுடைய பிறந்தநாள் விழா நாடெங்கிலும் மிகச்சிறப்பாக இளம் சிறுத்தைகளால் கொண்டாட இருக்கிறது. இந்த பிறந்தநாள் விழாவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? என்ன சொல்ல விரும்புகிறீங்க? தமிழர்களின் ஒற்றை நம்பிக்கை, ஒடுக்கப்பட்ட மக்களின் விடிவெள்ளி, அடித்தட்டு மக்களின் நிலை மாற வேண்டும், அதற்கு அரசியல் அதிகாரம் கைமாற வேண்டும் என்ற போர்க்குரல் எழுப்பிய மிக உன்னதமான போராளி அவர்கள் 1962ஆம் ஆண்டில் அரியலூர் மாவட்டம் அங்கனூர் மண்ணிலே அவதரித்தவர். அந்த பெரும் நெருப்புதான் இன்று தமிழகத்தை மையம் கொண்டிருக்கிறது. அவருடைய பிறந்த நாளை கோடிக்கணக்கான சிறுத்தைகள் கொண்டாடி மகிழ்கின்றனர். அவர்களில் நானும் ஒரு சிறுத்தையாக கொண்டாடுவதில், வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். பேரன்பு கொண்ட எமது தலைவரை வாழ்த்துவதற்கு நான் எளியவனாக, இந்த எழில் நிலவன், கடைநிலை தொண்டனாக, என்றும் சிறுத்தையாக, அண்ணன் எழுச்சி தமிழரின் தம்பியாக களப்பணி ஆற்றுவதில், விடுதலை சிறுத்தையாக நான் இருப்பதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். எமது குலதெய்வத்தின் பிறந்த நாளில் அவர் பல்லாண்டு 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 வாழ்க என வாழ்த்துவதில் நானும் ஒருவன். நன்றி. சரிங்க தோழர். எழுச்சி தமிழர் இந்த 2026 தேர்தல் களம் எப்படி இருக்குன்ட்டு நீங்கள் நினைக்கிறீங்க? 2026 சட்டமன்ற தேர்தல் களம் என்பது இந்திய அரசியலில் ஒரு புதிய மாற்றத்தை கொண்டு வரும் என்கிற எதிர்பார்ப்போடு நாமும் தேர்தலை விடுதலை சிறுத்தைகளும் சந்திக்க இருக்கிறோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். ஏனெனில் சனநாயகமா சனாதனமா என்கிற அடிப்படையில் ஜனநாயகத்திற்காக நிற்கிற மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி ஓரணியிலும், சனாதனத்தை தாங்கி பிடிக்கின்ற, பழமைவாதத்தை ஏந்தி பிடிக்கின்ற சங்கி கூட்டம் மறுபுறமும் நின்று சந்திக்கிற தேர்தலாகத்தான் நாங்கள் இதை பார்க்கிறோம். அதுவும் குறிப்பாக தமிழகத்தில் மெல்ல மெல்ல அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்கிற அந்த கட்சியை விழுங்கி வருகின்ற மலைப்பாம்புதான் பாரதிய ஜனதா கட்சி என்கின்ற பாசிச கட்சி. அந்த கட்சி மெல்ல மெல்ல தமிழகத்தில் காலூன்ற வேரூன்ற துடிக்கிறது. அது ஒருபோதும் எங்கள் அண்ணன் எழுச்சி தமிழர் இருக்கின்ற வரையில் நடக்காது என்பதை அழுத்தம் திருத்தமாக நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். ஏனெனில் தலைவர் அடிக்கடி சொல்வதை போல், அங்குலம் அங்குலமாக வளர்ந்தாலும் அழுத்தம் திருத்தமாக வளர்ந்து வருகிறோம். அடுத்தடுத்த பாய்ச்சலுக்கு தயாராகிறோம். விடுதலை சிறுத்தைகள் எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு அடியும் சங்கிகளின் உச்சந்தலையில் சம்மட்டி அடித்தார் போல் இந்த மண்ணில் பதிவு செய்து வருகின்றோம். நாங்கள் விடுதலை சிறுத்தைகள் இருக்கின்ற வரையில் சனநாயகத்தை காப்போம், மதச்சார்பின்மையை காப்போம், மாந்தநேயத்தை காத்து நிற்போம் என்கிற எழுச்சி தமிழரின் பின்பு நின்று ஒரு தொண்டனாக அவர் ஆணையிடுகின்ற பணிகளை கட்டாயம் செய்து முடிக்கின்ற தம்பிகளாக நாங்கள் இருக்கின்ற வரையில் தமிழகத்தில் தாமரையும் மலராது, வேறொன்றோ காலொன்றவும் முடியாது என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். சரிங்க தோழர். 2 சீட்டுன்னு சொல்லிட்டு இந்த எதிர்க்கட்சியில் இருக்கவங்கெல்லாம் பேசுகிறாங்களே, அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க தோழர்? ஒற்றை தலைவர் திருமாவளவன் அடிமட்டத்தில் இருந்து வந்த எந்த ஒரு பின்புலமும் இல்லாத வளர்ச்சி அடைந்து வருகின்ற ஒரு மாபெரும் உன்னதமான தலைவர்தான் எழுச்சி தமிழர்.
இவருக்கு பெரிய பின்புலம் கிடையாது. எந்த நம்பிக்கையில் இவர் கட்சி ஆரம்பித்திருக்கிறார்? உடனடியாக நாட்டை ஆள வேண்டும், நாளைக்கே முதலமைச்சர் ஆக வேண்டும் என்ற எண்ணம் அவருக்கு கிடையாது. மற்ற கட்சிகளிலெல்லாம் தொண்டர்கள் இருப்பார்கள். விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் மட்டும்தான் தலைவர்கள் இருப்பார்கள். ஏனெனில் நமது தலைவர் எழுச்சித்தமிழர் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் தொண்டர்களை உருவாக்குவதில்லை. நாளை இந்த நாட்டை ஆளப்போகும் தலைவர்களை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். கொள்கை கோட்பாடோடு வழிநடத்தக்கூடிய நல்ல தலைவர்களை, தத்துவத்தை உருவாக்கி கொண்டு இருக்கிறார்கள். எப்படி ஒரு பெரியார் இதற்கு முன்பு இருந்தாரோ அதுபோன்று தமிழகத்தில் வாழும் பெரியாராய் நம்மிடையே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற புரட்சியாளர் 2ஆம் அம்பேத்கராய் இந்த மண்ணில் அவர் களமாடி வருகிறார். 2 சீட்டு என்று கேலி செய்பவர்களுக்கெல்லாம் ஒரு கருத்தைத்தான் நாம் பதிவு செய்ய விரும்புகிறோம். 1968க்கு பிறகு திராவிட முன்னேற்றக் கழகம் எம்ஜிஆரா கருணாநிதியா என்கிற அடிப்படையில் தேர்தலை சந்திக்கின்ற பொழுது வெறும் 2 சீட்டுகள் தான் பெற்றன. இதே நிலைமைதான் அன்று இருந்திருக்கலாம் என்று கருதுகிறேன். அன்றைக்கு எத்தனையோ கேலி கிண்டல்களுக்கு ஆளாகி இருக்கலாம். அவ்வளவுதான், இந்த கட்சி முடிந்துவிட்டது, ஒழிந்துவிட்டது, அழிந்துவிட்டது என்று கூட விமர்சனங்கள் அந்த காலகட்டத்தில் இருந்திருக்கின்றலாம். ஆனால் நாங்கள் 4 சீட்டு, 2 பொது தொகுதியையும் 2 தனி தொகுதிகளையும் வென்று இன்று 4 சட்டமன்ற உறுப்பினர்களையும் பாராளுமன்றத்தில் 2 நாடாளுமன்ற உறுப்பினர்களை பெற்றிருக்கின்ற வகையில் எங்களை மீண்டும் பிளாஸ்டிக் சேர் 2 சீட்டுக்காரர்கள் என்று இன்று கேலி செய்கிறவர்கள் நாளை திரும்பி பார்க்கத்தான் போகிறார்கள். விடுதலை சிறுத்தைகள் இந்த நாட்டை ஆளத்தான் போகிறார்கள் என்பதை உறுதியாக என்னால் சொல்ல முடியும். ஏனெனில் நான் எழுச்சித் தமிழரின் தம்பி, புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களின் வாரிசுகளில் ஒருவர், பெரியாரின் சொற்படி பகுத்தறிவு பெற்ற ஒரு மாணவன் என்கிற அடிப்படையில் எமது கருத்தை பதிவு செய்கிறேன். தோழர், ஒரு தியாகத் தலைவரினுடைய அணியில், ஒரு கட்சியில் உங்களை இணைத்துக்கொண்டு மிகச்சிறப்பாக நீங்கள் பணியாற்றி வரீங்க. பல்வேறு பணி இருந்தாலும் கூட கட்சிக்காக நீங்கள் நிறைய நேரத்தை ஒதுக்கி பொருட்செலவுகள்லாம் செஞ்சு மிகச்சிறப்பாக பணியாற்றிட்டு இருக்கீங்க. இது எல்லாருக்கும் தெரியும். எழுச்சித் தமிழர் தொல்காப்பியன் திருமாவளவருடைய இந்த பிறந்த நாளில் நீங்கள் இளம் சிறுத்தைகளுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க தோழர்? இன்று வளர்ந்து வரக்கூடிய இளைஞர்கள் மத்தியில் எழுச்சித் தமிழர் அண்ணன் திருமாவளவன் என்பவர் யார், எங்கிருந்து வருகிறார், மற்ற தலைவர்கள் போல் நமது தலைவரும் சாதாரண தலைவரா என்பதை பகுத்து ஆய்ந்து பார்த்து தலைவர்களை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று இந்த இளைஞர்களுக்கு சொல்ல வேண்டுமானால் இந்த கருத்தைத்தான் என்னால் சொல்ல முடியும். ஏனெனில் திரைப்படத்தில் யாரோ எழுதி கொடுக்கின்ற வசனத்தையும் இசையமைப்புக்கு வாயசைக்கக்கூடிய நடிகரையும் நம்பி திரைப்படத்தில் 10 பேர் 20 பேரை பறந்து பறந்து அடிக்கக்கூடிய அந்த மாயை பிம்பத்தை நம்பி ஏமாறுகின்ற இளைஞர்கள் சமூக விழிப்புணர்வு பெற்று உண்மை எது, பொய் எது, திரைக்கும் தரையில் நடக்கக்கூடிய நிகழ்வுக்கும் சம்பந்தம் உண்டா, அந்த நடிகர் வந்தால் இந்த நாட்டை காப்பாற்றுவாரா, முடியுமா என்று சிந்தித்து பார்த்து அவருடைய சொந்த அறிவுக்கே அவர்கள் சிந்தித்து செயலாற்ற வேண்டும் என்பதுதான் எமது கருத்து. நல்ல தலைவர்களை தேர்ந்தெடுக்க வேண்டும், நல்ல தலைவர்கள் பின்பு அணிவகுக்க வேண்டும், நல்ல சமூக சிந்தனையோடு அவர்கள் களப்பணி ஆற்ற முன்வர வேண்டும் என்கிற கருத்தைத்தான் எம்மால் சொல்ல முடியும். தோழர், உங்களுடைய பொன்னான நேரத்தை எங்களுடைய நீலம் சிவப்பு இணையதளத்திற்கு செலவிட்டு எழுச்சித் தமிழர் தொல்காப்பியர் திருமாவளவருடைய பிறந்தநாள் விழாவிலே உங்களுடைய சிறப்பான கருத்தினை பதிவு செய்தமைக்கு எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றிங்க தோழர். எமக்கு வாய்ப்பளித்த நீலம் சிவப்பு இணையத்திற்கு எமது நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்து நன்றிங்க தோழர்.